தலைவருக்கும் இருக்கும் பண்ணு. அவர் நடந்து வந்தா கிளாஸா இருக்கு, அவர் பேசுறது எல்லாமே மாசா இருக்கு. இது புகழ்ச்சி அல்ல, மாற்றங்கள். சீரியலில் மூழ்கி கிடந்த குடும்பங்களை சிந்திக்க வைக்க சட்டசபை பார்க்க வைத்த தலைமகனே, கொஞ்சம் மழலையின் முகத்தில் புன்னகையாக பரிணமித்த செல்வனே, வேட்டி துண்டு அரசியலை வெள்ளை காக்கி உடையாக்கி மாற்றிய புதிய தலைவனே, அண்ணல் உடையின் அரசியலை அவையில் அணிந்து காட்டியவனே, பெண்களை கொள்கையில் முன்னிறுத்தி ஆணும் பெண்ணும் சமம் என பெரியார் கனவு நாயகனே, புரட்சி தலைவரின் புகழ் போலே புதிதாய் தோன்றிய புதல்வனே, துருவ அரசியலில் துளையிட்டு தூய்மை அரசியல் படைத்தவனே, அறிவில் சிறந்தவர்களுக்கும் அனுபவ மிக்கவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எனது அன்பான வணக்கம். இந்த மாபெரும் சட்டமன்றத்தில் எனக்கு பேச வாய்ப்பளித்த த மோஸ்ட் பிளசன்ட் பர்சனாகவும் நடுநிலையாகவும் இருக்கக்கூடிய மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, வேறு எந்த தலைவருக்கும் இல்லாத பெருமை எங்கள் தலைவருக்கும் இருக்கும் பண்ணு. அவர் நடந்து வந்தா கிளாஸா இருக்கு, அவர் பேசுறது எல்லாமே மாசா இருக்கு, ரொம்ப கம்மியா பேசுவார், அனைத்தையும் செயலில் தான் காட்டுவார், நிறைகுடம் எப்பொழுதும் தழுவாது. பேரவை தலைவர் அவர்களே, எம்டி வெசல் மேக்ஸ் மச் நாய்ஸ். ஆங்கில ஆசிரியராக இருந்த என்னை கல்வி கண் திறந்த காமராஜர் ஐயா வெற்றி பெற்ற குடியாத்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக்கிய எங்கள் அண்ணன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வணங்கி என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு தந்தை போல் எங்களை வழிநடத்தும் பொதுச் செயலாளர் மற்றும் அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஆனந்த் ஐயா அவர்களை வணங்குகிறேன். மற்றும் எங்கள் வேலூர் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வாக்களித்த பேரன்பு கொண்ட குடியாத்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மக்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. யார் சொல்லியிருந்தாலும், நானே சொல்லியிருந்தாலும், உன் புத்திக்கும் உன் அறிவுக்கும் எது சரியோ அதையே செய் என்ற பெரியார் கருத்துக்களை எனக்கு சொல்லிக் கொடுத்த எனது தந்தை திரு கமலநாதன் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் விஓ ஆக பணிபுரிந்து லஞ்சம் வாங்காமல் மறைந்த எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய எனது தந்தையை நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். தொலைக்காட்சியில் என்னை பார்த்து கொண்டிருக்கும் எனது அன்னை திருமதி சாந்தாமணி ரிட்டையர்டு அங்கன்வாடி ஆசிரியர் அவர்களை வணங்குகிறேன். ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பாள் என்று கூறுவார். ஆனால் என் வெற்றிக்கு பின்னால் என் கணவர் உள்ளார். அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டமன்றத்தில் இது எனது முதல் உரை. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, எங்கள் தளபதி பல மாற்றங்களை சமூகத்தில் செய்துள்ளார். இது புகழ்ச்சி அல்ல, மாற்றங்கள். சீரியலில் மூழ்கி கிடந்த குடும்பங்களை சிந்திக்க வைக்க சட்டசபை பார்க்க வைத்த தலைமகனே, கொஞ்சம் மழலையின் முகத்தில் புன்னகையாக பரிணமித்த செல்வனே, வேட்டி துண்டு அரசியலை வெள்ளை காக்கி உடையாக்கி மாற்றிய புதிய தலைவனே, அண்ணல் உடையின் அரசியலை அவையில் அணிந்து காட்டியவனே, பெண்களை கொள்கையில் முன்னிறுத்தி ஆணும் பெண்ணும் சமம் என பெரியார் கனவு நாயகனே, புரட்சி தலைவரின் புகழ் போலே புதிதாய் தோன்றிய புதல்வனே, துருவ அரசியலில் துளையிட்டு தூய்மை அரசியல் படைத்தவனே. சிலர் பதவிக்காக வாழ்கிறார்கள், சிலர் பெயருக்காக வாழ்கிறார்கள், ஆனால் சிறல்தான் வரலாறாக ஆகிறார். அப்படிப்பட்ட தளபதி எங்களோட தளபதி.